அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு புது சப்ஜெக்டை கையாள போகிறோம். பிஎஸ்ஏ. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஇஏன்னு இருந்துச்சு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு இருந்துச்சு. இப்போது பாரதிய சாட்சிய அதிநயம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு 2023. எல்லாம் ஒரே கான்செப்டை பற்றி தான் பேசுவோம். இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சின்ன சின்ன செக்ஷன் மாற்றங்கள் மட்டும்தான் இருக்குது, பெரிய அளவில் பெரிய மாற்றங்கள் இல்லை. இந்த பிஎஸ்ஏல அதிகமாக எதற்கு வைட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஏன் இது மாற்றப்பட்டது அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஜிட்டல் ஏஜ். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏஜ் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஒரு பேப்பர் வைஸாவோ அல்லது கல்வெட்டுகளாகவோ இருந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ நம்ம டிஜிட்டல் ஏஜில் இருக்கிறோம். எதற்கேற்றாலும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் குற்றங்களும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக உருவாகிச்சு. அதற்கு ஏற்றாற் போல் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் அண்டு பிஎஸ்ஏ இந்த புது சட்டங்களை டிஜிட்டல் ஏஜோட கலந்து உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம். பிஎஸ்ஏ ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாட்சிய சட்டம், சான்று சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாமே ஒன்று தான். இந்த ஒரு 4 லைனை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு லென்ஸை பாருங்க, இந்த ஒரு லென்ஸையும் பாருங்க. ரெண்டுமே லென்ஸு தான். ஆனால் இது ஓல்டு ஏஜ் லென்ஸு, இது டிஜிட்டல் லென்ஸு. இவ்வளோதான் வித்தியாசம். இது ஐஇஏ, இது பிஎஸ்ஏ. அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதை நோக்கி இப்போ பயணிக்கிறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் படிக்கிறேன் இந்த 3 லைனை. லா ஆஃப் எவிடன்ஸ் என்பது நீதிமன்றத்தில் வழக்கை விசாரிக்கும் பொழுது வழக்கின் உண்மை நிலையை கண்டறிவதற்கான மிக முக்கியமான நடைமுறை சட்டம். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரே ஒரு வார்த்தை. இது ஒரு ப்ரொசீஜரல் லா, நாட் ஃபார் சப்ஸ்டாண்டிவ் லா. சப்ஸ்டாண்டிவ் லா இது கிடையாது, இது ஒரு ப்ரொசீஜரல் லான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ப்ரொசீஜரல் லான்னா என்னது? பிஎன்எஸ்எஸ் ப்ரொசீஜரல் லா, சிபிசி ப்ரொசீஜரல் லா. அதே போல் ரெண்டுத்துக்குமே பொதுவான இந்த பிஎஸ்ஏவும் ப்ரொசீஜரல் லா, நடைமுறை சட்டம். இந்த வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. முடிஞ்சால் 2 லாவையும் கனெக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது உரிமையியல் மற்றும் குற்றவியல் இரண்டிற்குமே பொதுவானது. என்ன அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க பாருங்க. சிவில் நேச்சர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கிரிமினல் நேச்சுரல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இரண்டிற்குமே பொதுவானது இந்த பாரதிய சாட்சிய அதிநயம் அல்லது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதற்கு முன்னாடி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மொத்தம் இதில் 170 சட்ட பிரிவுகள் இருக்கு. ஒரு சில புத்தகத்தில் 169 இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிங்க. 14 வகையான சாப்டர்ஸ் இருக்கு. ஜனவரி 1, 2023 அன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எதை நோக்கி இதனுடைய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏஜை நோக்கி இதனுடைய பயணம். கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் டிஜிட்டல் ஏஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தே ஆகணும். இன்ட்ரோடக்ஷன் கேட்கலனாலும் இப்போ நம்ம பேசுறதெல்லாம் நீங்கள் பிக் கொஸ்டினில் எழுதியே தீரணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு மேண்டட்டரியான ஒரு வீடியோ, எழுதி தான் ஆகணும். எழுதாமல் எக்ஸாம் ஆளை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. அப்ஜெக்டிவ் என்ன, பிஎஸ்ஏ உருவாவதற்குண்டான அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கு முன்னாடி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பற்றி தெளிவான குறிப்புகள் இல்லை. ஏன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை உருவாக்கும் போது எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. இன் 1872 பெரிய அளவு வளர்ச்சி இல்லை.
ஆனால் 2023 அசுரமான ஒரு வளர்ச்சி, அதற்கு தகுந்தாற்போல் இது மாற்றப்பட்டுள்ளது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஆவணங்களின் உண்மைத்தன்மையை கண்டறிய புதிய விதிமுறைகள், அது ஓரல் எவிடன்ஸாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக இருந்தாலும் சரி, சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த புதிய விதிமுறைகள் பொருந்தும். மேலும் குற்றவியல் வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகளுக்கும் இது பொருந்தும். டிஜிட்டல் ஏஜ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஏஜ் வெர்சஸ் ஓல்டு ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செக்ஷன் 167 பார்த்தீங்கன்னா ஓல்டு ஏஜில் இருந்தது. செக்ஷன் 170 பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏஜில் வந்திருக்கு. டிஜிட்டல் ஏஜ்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒருக்கு பாருங்கள் அதற்குண்டான ஆன்சர். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இமெயில் இஸ் ஏ டிஜிட்டல் எவிடன்ஸ். டிஜிட்டல் ரெக்கார்டு, நீங்கள் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது அல்லது வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது இல்லை வேறு வகையான கேட்ஜெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்டு. எலக்ட்ரானிக் டிவைஸ், அனலாக் இல்லாமல் எலக்ட்ரானிக்காக உபயோகப்படுத்திக்க அனைத்து வகையான டிவைஸும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இட்ஸ் கால்டு டிஜிட்டல் ஏஜ். வாட்ஸ்அப்பில் குழுவில் இணைங்க நான் சொல்கிறேன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏஜில் தான் கவர் ஆகுது. இது எல்லாமே பிஎஸ்சியில் மிக அருமையாக உட்புகுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. இதற்கு முன்னாடி சம்மன் எப்படி போகணும், இப்போ சம்மன் எப்படி போகுதுன்ற ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் கொடுத்து இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதற்கு முன்னாடி சம்மன் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் சட்டன் ஜூரிஸ்டிக்ஷனில் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டு தேடி எதுவுமே கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபோனில் சொன்னாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, அல்லது இமெயிலில் அனுப்பினாலும் சரி, வாட்ஸ்அப்பில் 2 ப்ளூ டிக்கை எடுத்ததை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சம்மன் சர்வ்டு யுவர் ஆனர் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், பிஎன்எஸ்எஸ் அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்யும். சிபிசி அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு சில வழக்குகளுக்கு மட்டும் இது பொருந்தாது. ஒரு சில வழக்குகள்னா என்ன, நேரடியாக வர வேண்டிய வழக்குகள் அல்லது முறையாக சம்மன் சர்வ் செய்யப்படும் வேண்டிய வழக்குகளுக்கு இது பொருந்தாது. ஆனாலும் எல்லா வழக்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிச்சு வருவாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் எவிடன்ஸை எடுத்து தூக்கி போட்டு எக்ஸ்பார்ட்டி அவார்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனரபிள் கோர்ட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சிருக்கோம். ஏதாச்சும் சாட்சி கிடைக்குமா அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த லாவை பொறுத்த வரைக்கும் 1 by 1 பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.